இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பாய்ஸ் வந்து ஒரு 6 கேட்டகரிஸா இருக்காங்க. அவங்க எப்படிலாம் லவ் பண்ணுவாங்க, அ என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் அவங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிங்கிற வீடியோ தான் இது. இது வந்து ஆக்சுவலா இந்த இதுல இருக்க கன்டென்ட் வந்து கேர்ல்ஸ் தான் தெரிஞ்சுக்க கியூரியாசிட்டியா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கன்டென்ட் தான் இது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யார பார்க்க போறோம்னா, ஒன் சைட் லவ் பத்தி பார்ப்போம். இந்த ஒன் சைடட் லவ்னா வந்து இப்போ அவ்வளவா பார்க்க முடியல. ஒரு 80ஸ், 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் சைடட் லவ் தான் அதிகமா இருக்கும். அ அதனால தான் அப்போ இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "ஒருதலை ராகம்", அதுக்கப்புறம் "லவ் டுடேன்னு" இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, விஜய் படம். அ அந்த படம். இந்த மாரி ஒன் சைடட் லவ் சப்ஜெக்ட்டா வரும். இதில ரொம்ப ஃபேமஸான படம் எதுன்னா, இதயம் தான். அ சப்போஸ் நீங்க 2கே கிட்ஸு, ஆல்ஃபா கிட்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க போயிட்டு நான் சொன்ன அந்த 3 படத்துல ஏதாவது ஒரு படத்த பாருங்க. அப்பதான் இந்த கான்செப்ட்டே புரியும். இதுக்காக உங்களுக்காக 3 மணி நேரம் படத்த என்னால சொல்ல முடியாது. ஆ இந்த 3ல ஏதாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூட, இந்த ஒன் சைடட் லவ் யாரு? எப்படி இருப்பான்? அவன் என்னலாம் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? இதுல ஒவ்வொரு பாய பத்தியுமே ஏதாவது ஒரு படம் தான் எக்ஸாம்பிள் சொல்லப் போறேன். நீங்க அந்தந்த படத்த ரெஃபர் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? அ இந்த ஒன் சைடட் பாய் எப்படின்னா, லவ் பண்ணுவான். அ டெய்லி அவங்கள மீட் பண்ணுவான். டெய்லி மீட் பண்ணுவான். அ ஆப்போசிட்ல நடப்பான். எல்லாம் பண்ணுவான். ஆனா, ப்ரொபோஸ் மட்டும் பண்ண மாட்டான். அதனால தான் இது ஒன் சைடட் லவ். அ அப்படி இல்லன்னா, இவன் லவ் பண்ணுவான். அவ பண்ண மாட்டா. இப்போ யார் வேணா ஐஸ்வர்யா ராய லவ் பண்ணலாம். ஐஸ்வர்யா ராய் யார லவ் பண்றாங்கிறது தான் விஷயம். புரியுதா? அ இவன் இந்த கேட்டகரி வந்து எப்படின்னா, நோ அவுட்புட்டு வேஸ்ட்டு தான். இவன் அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுறது தான் இவனுக்கு நல்லது. யாருக்கு? இந்த கேட்டகரில இருக்கிறவனுக்கு. அ இவன பார்க்கும்போது நமக்கு பாவமா தான் இருக்கு ஒன் சைடட் லவ்வ. ஆனா என்ன பண்றது? அவன் அவனுக்கு எப்படி அமையுது? அவன் அவனுக்கு என்ன டேலண்ட்டு? அத வச்சு தான் இந்த வி இந்த விஷயம். அதான் பொண்ணுங்கள கரெக்ட் பண்றது சொல்றேன். ஓகேவா? அடுத்து நம்ம இதுக்கு மேல ஒன் சைடட் லவ்ல ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த 3 படத்துல ஏதாவது ஒரு படம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அ 2வது நம்ம பார்க்க போறது கௌபாய். கௌபாய் எப்படி இருப்பான்னா, இவன் கொஞ்சம் ஒரு ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரு. அ எனக்கு வந்து புடிச்ச கேரக்டர் கூட சொல்லலாம். கௌபாய். கௌபாய் எப்படி இருப்பான்னா, இவன் வந்து பொண்ணுங்க பின்னாலலாம் போமாட்டான். செம்ம டீசென்ட்டா இருப்பான். ஓகேவா? பொண்ணுங்கள மதிக்கவும் மாட்டான். கெத்தா தான் இருப்பான். ஆனா வந்து ஒரு ட்ரூ லவ்வ சைலன்ட்டா ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அந்த ட்ரூ லவ் வரம்போது, இவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். ஓகேவா? அ அதான் கௌபாய். கௌபாய் மேக்ஸிமம் வந்து எப்படி இருப்பான்னா, ரொம்ப நல்லவனா இருப்பான். அவனுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பான். ஜென்யூனா இருப்பான். ஓகேவா? அ பொண்ணுங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுப்பான் அந்த கௌபாய். அ இவன் வந்து நல்லவன்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். நல்லவன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லவன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப நல்லவன்னா ஏமாளின்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. கௌபாய் நல்லவனே வச்சுக்கோங்க. அ அ கௌ கௌபாய் வந்து
கரெக்ட்டா அவனுக்கு ஏத்த, அவனுக்கு புடிச்ச மாரி ஒரு பொண்ணு வரும்போது, அதை எப்படியாவது சுத்தி, 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 சுத்து போட்டு அத லவ் பண்ருவான். கல்யாணம் பண்றானோ இல்லையோ, லவ் பண்ருவான். ஓகேவா? அ இவன் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் தான். அ முதல்ல வந்து ஒரு கேர்ள்ஸ் உங்கள லைக் பண்ணணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரா மாறணும். போரிங்கான கேரக்டரா இருந்தீங்கன்னா, உங்கள எந்த கேர்ள்ஸும் லைக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரா மாறுறது எப்படிங்கிறது, உங்க ஆட்டிட்யூட்லேருந்து நீங்க கண்டுபிடிங்க. எப்படி மாறணும்னு. ஓகேவா? நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி இருந்தீங்க ஒரு பருப்பு வேவாது. ஓகேவா? பொ ஒரு பொண்ணுக்கு என்ன புடிக்குமோ அப்படி நீ மாற கத்துக்கோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கேரம்ல ரெட்டும் விழும், ஃபாலோவும் விழும். இல்லன்னா ஃபாலோவ வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஃபாலோவ வச்சு சுத்தி என்ன பண்ண போற? ஒண்ணும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரெட் தான் முக்கியம். ரெட்டும், ஃபாலோவும் போட்டா தான் அதுக்கு வேல்யூ. அத நீ புரிஞ்சுக்கோ. இது எப்படின்னா, இப்படிதான் சொல்ல முடியும். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் அப்படி சொல்றேன். சில எக்ஸ்ட்ரா ஸ்டோரீஸோடி. இந்த கவ்பாய் வந்து எப்படின்னா, நல்ல பையன் தான். அ ரொம்ப டீசென்ட்டா தான் இருப்பான். அ இவன சூஸ் பண்றது பொண்ணுங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இவன் ஒரு சேஃபான பையன். ஓகேவா? தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போமாட்டாங்க. ஓகேவா? நீங்க ரகடு பாய கட்டி ஸ்டேஷன் அலையறதுக்கு பேசாம கவ்பாய கட்டலாம். இது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் தான். எவனுக்கு என்ன விதியோ அதான். லவ் வேண்டாம் வேண்டான்னு ஒருத்தன் சுத்துவான். அவன் தான் லவ் மேரேஜே ஆகும். லவ் மேரேஜ் தான் பண்ணுவேங்கிட்டு ஸ்பென்சரு, ஈஏ, அப்புறம் ஃபினிக்ஸு, விஜய் அம்மாள் எல்லா அம்மாளும் சுத்துவான். அவனுக்கு ஒண்ணுமே மடியாது. எதுவுமே நம்ம கையில இல்ல தலைவரே. லவ் தான் உன் கையில. ஆனா, நீ பண்ண போற கல்யாணம் இருக்குல்ல, அது கடவுள் கையில தான். நீ 1000 பொண்ண கூட லவ் பண்ணு. ஆனா, அந்த ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்றப்ப, அது கடவுள் செய்வாரு. ஒருத்தன் ஓ பிளஸ் தா, ஓ பிளஸ் மால் அந்த ப்ளே பாய்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவனெல்லாம் கடவுள் கடைசியா செய்வாரு. அவன்லாம் இப்ப ஆரம்பம் வேணா நல்லா இருக்கும். அவன் முடிவு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவன நம்ம அவன் நம்ம சொல்லிலாம் திருந்த மாட்டான். அவன் ஏன்னா அம்பேத்கர் சொல்லி திருந்தாதவன், புத்தர் சொல்லி திருந்தாதவன், பெரியார் சொல்லி திருந்தாதவன், இயேசுநாதர் சொல்லி திருந்தாதவன். நம்ம சொல்லியா திருந்தா போறான்? போட்டும், போட்டும். ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோல நம்ம வந்து ரிமைனிங் பாய்ஸ பத்தி பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. இத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம்.